உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம பைபிள் ஸ்டடிக்காக கலாத்தியர் நிருபம், இந்த கலாத்தியர் நிருபத்தை குறித்த பின்னணியை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில, நம்முடைய பைபிள்ல 48வது புத்தகமாக இருக்கிறது இந்த கலாத்தியர் நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்துல ஸ்தாபிக்கப்பட்டது. பிசிதியா நாட்டு அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா, தெர்பை ஆகியவற்றை உட்படுத்தியதுதான் இந்த கலாத்திய திருச்சபை. ஏன்னா இவை எல்லாமே வெவ்வேறு மாவட்டங்களாக இருந்தாலும் இவை அனைத்தும் ரோம மாகாணத்துக்குள்ளானவை. அப்போ பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்துலதான் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சபையில பாத்தீங்க அப்படின்னா யூதர்களும் யூதர் அல்லாத புறஜாதிகளும் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். யூதர்களும் இருந்தாங்க, யூதர்கள் அல்லாத புறஜாதிகளும் இருந்தார்கள். கிபி 49 கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பின் கிபி 49 பவுல் தன்னுடைய 2ஆம் மிஷனரி பிரயாணத்தை சீலாவுடன் இணைந்து இந்த கலாத்திய பிராந்தியத்துலதான் அவர் துவங்கினாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் அத பார்க்கும்போது சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகியது. முதல் மிஷன் பிரயாணத்துல இந்த சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. 2வது மிஷன் பிரயாணத்துல இந்த சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகியது. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கள்ள போதகம் உள்ளே நுழைந்தது. கள்ள போதகர்கள். பவுல் சபையை எச்சரிக்கிறார். 3 விதமான காரியங்கள் இந்த சபை, கடைசி கால சபையை தாக்கும். வஞ்சிக்கிற ஆவிகள் முதலாவது வரும், வஞ்சிக்கிற உபதேசம் வரும், வஞ்சிக்கிற ஊழியர்கள் திரளா எழும்பி மாயையான பொய்யான அற்புதங்களை செய்வார்கள். அதாவது இந்த சபைய அழகா ஸ்தாபித்து இந்த சபைக்காக பாடுபட்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலால் எழுதப்பட்ட நிருபம் தான் இந்த கலாத்தியர் நிருபம். நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த சபை பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு கள்ள போதகத்துக்குள்ள போயிடுச்சு. அப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, இவர்களை சத்தியத்தின் பக்கம் திருப்புவதற்காக இந்த நிருபத்தை எழுதுறாரு. இந்த நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு தோராயமாக கிபி 52 அல்லது கிபி 53. இந்த கலாத்தியர் நிருபத்துல கிட்டத்தட்ட 6 அதிகாரங்களும் 149 வசனங்களும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 அதிகாரங்கள் 149 வசனங்கள் இருக்கிறது. இதுதான் ஒரு கலாத்திய நிருபத்தின் பின்னணி. ரொம்ப ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷனா நான் இதை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ், நிறைய ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். கலாத்திய சபையை குறித்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது பவுலால திட்டு வாங்கின சபை, அது கொஞ்சம் பின்மாற்றத்திற்குள் போன சபை, பின்வாங்கின சபை, அந்த மாதிரிதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிற, இந்த முதல் நாள கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா, கலாத்திய சபையின் மேன்மைகள். ஏன்னா ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல நன்மை தீமை, பாவம் பரிசுத்தம், இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கிறோம். அதே போல கலாத்திய சபையை அநேகர் குற்றஞ்சாட்டினாலும் வார்த்தைகளினால் சாடினாலும் அதற்கே தனிப்பட்ட, அதற்கே தனித்துவமான சில மேன்மைகள் உண்டு. அததான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்றைய நாள கற்றுக்கொள்ள போகிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நம்ம முதலாவது பார்க்கிறோம், கலாத்திய திருச்சபை தெளிவாக சத்தியம் போதிக்கப்பட்ட சபை. எப்படி இருந்துச்சுன்னா, தெளிவாக சத்தியத்தால் போதிக்கப்பட்ட சபை. இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. நம்ம இத நார்மலா பார்க்கும்போது தரிசனமாக இருக்க நம்ம நினைப்போம். தரிசனமாகிறது அப்படின்னு இல்ல. பவுல் எழுதுறது என்ன அப்படின்னா,
கிறிஸ்துவை பற்றிய மேன்மை, அதாவது கிறிஸ்துவை பற்றிய அறிவால் நிரப்பப்பட்ட சபையாக இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் வாழ்வு, மரணம், ரத்த சிந்துதல், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றை குறித்து என்ன பண்றாரு? தெளிவான ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறார் சபைக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சபைக்கு சரியான அஸ்திபார சத்தியங்களை போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள் பலமாக கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் பாருங்களேன், அநேக இடங்கள்ல சபைகள் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படவில்லை. கிறிஸ்துவை பற்றிய அறிவு அநேகருக்கு இல்லை. இன்னும் நம்ம சொல்ல போனா இன்னைக்கு இயேசுன்ற பெயரையே அநேகர் என்ன பண்றதுல பயன்படுத்துவது இல்லை. இது தேவனுக்கு மிகுந்த வேதனை. இயேசு இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது? ரட்சிப்பையோ அல்லது மேன்மையான காரியங்களையும் நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலான நாமம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் அஸ்திபாரம், ஆசீர்வாத ஊற்று யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த சபை எப்படின்னா சத்தியத்தை கற்றுக்கொண்ட சபை, அது தெளிவாக சத்தியம் போதிக்கப்பட்ட சபையாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய சபைகள் தெளிவாக சத்தியத்திற்கு ஏங்குகிற, சத்தியத்தை வாஞ்சிக்கிற சபையாக இருக்க வேண்டும். ஆமா, வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய வேதமே சத்தியம். சத்தியம்னா என்ன? இந்த வேத வார்த்தைகள் அனைத்துமே சத்தியம். அழகா இந்த பாடல், இந்த ப்ராஃபட்டிக் சாங் தான் நான் சொல்லுவேன் நானு. முதல்ல அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும், அதுல பாருங்க, இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமும் வேலியாலே காக்கப்பட்டு. வசனம்ங்கிறது ஒரு வேலிதான் நம்ம வாழ்க்கையில. அப்போ அஸ்திபாரம் என்ன அப்படின்னா வசனம், அஸ்திபாரம் சத்தியம். சபையுடைய அஸ்திபாரம் சத்தியம். அப்போ சத்தியத்தால நம்ம நிரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அநேகருக்கு ஏன் சத்தியம் தெரியலன்னா சுயமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிப்பதற்கு நேரம் கொடுக்கறதே இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத விட அது இருக்கலாம். ஆனா அதற்கு முன்பதாக ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? வார்த்தையில அவ்வளவு மேன்மையான வெளிப்பாடுகள் உண்டு. அப்போ முதலாவது தெளிவாக சத்தியத்தால் நிரப்பப்பட்ட சபை, சத்தியம் போதிக்கப்பட்ட சபை. இரண்டாவது 3ஆம் அதிகாரம், அதே 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது 2ஆம் வசனத்துடைய கடைசி கூட நம்ம பார்க்கலாம். எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? அடுத்து 2வது, ஆவியானவரால் நடத்தப்பட்ட சபைதான் இந்த கலாத்திய திருச்சபை. ஆவியானவரால் நடத்தப்பட்ட சபை. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள், நம்ம தமிழ் அப்படி பாக்குறோம், ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள். ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, ஆவியானவரால் ஆரம்பிக்கப்பட்ட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனைத்தும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நடந்தது. இன்னைக்கு நீங்க மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்கள் சொல்லி என்ன பண்றாரு பவுல் எழுதுறாரு. அப்போ 2வதாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட சபையாக இந்த கலாத்திய திருச்சபை இருந்தது. ஆவியானவரை அனுமதித்தது. நயந்த அனுமதித்ததுங்கிற சொல்ல வர அப்படின்னா, யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க. யூதர்களை பொறுத்த வரைக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சில பேருக்கு மாத்திரம் உரியதுங்கிற ஒரு மனப்பான்மை தான் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எல்லாருக்குமே ஆவியானவருடைய கிரை இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனா ஆவியானவரை கலாத்திய திருச்சபை அனுமதித்தது. அதற்கு காரணம் ஊழியக்காரர் தான். அனுமதித்தது, அனுபவித்தது, ஆவியானவரால் அலங்கரிக்கப்பட்டது இந்த கலாத்திய திருச்சபை. ஆவியானவர் என்ன பண்றாருன்னா அவங்களை ஒவ்வொரு விதத்துல சுத்திகரிக்கிறார், வரங்களை தருகிறார். அந்த வசனத்தை பார்க்கணும், 5ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே செய்கிறார். அப்போ ஆவியை அளித்து அற்புதங்களை நடப்பிக்கிற ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த டிவைன் கைடன்ஸ், அந்த தெய்வீக வழிநடத்துதல் நிரம்பி இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு நம்முடைய சபைகள் ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். ஆவியானவருடைய சத்தத்திற்கும் ஆவியானவருடைய சித்தத்திற்கும் இடம் கொடுக்கிற
சத்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தெளிவாக அறிந்து கொண்டு செயல்படுகிற ஒருவனை கண்டுதான் பிசாசு நடுங்குவோம். அப்போ 2வது கலாத்திய சபையுடைய மேன்மை அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு திருச்சபை தான் இந்த கலாத்திய திருச்சபை. ஆவியானவருக்கு அனுமதி கொடுத்தது, அனுபவித்தது, அற்புதங்களால் அலங்கரிக்கப்பட்ட சபை கலாத்திய திருச்சபை. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையில சபையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் மிகுந்த மென்மையுள்ளவர், மிகுந்த மென்மையானவர். அவருக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்முடைய சுயத்தை முக்கியத்துவப்படுத்தும் போது அங்க தேவ நாமம் மகிமைப்படுவது இல்லை. இன்றைக்கும் அநேக இடங்கள்ல அனைவருடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படாததற்கு காரணம் தங்கள் சுய மகிமையை வெளிப்படுத்துவதுதான். அதான் அழகா இருப்பாருங்க வசனம். யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம், எங்க போனாலும் சரி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய சுய மகிமை ஒன்றுக்கும் உதவாது. அப்போ தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற வாழ்வை நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ. 3வதாக கலாத்திய சபையின் மேன்மை அப்படின்னு சொன்னா, பாடுகளை அனுபவித்த சபை. பாடுகளை அனுபவித்த சபையாக இது இருந்துச்சு. அதாவது கிறிஸ்துவுக்குள் வருவது ரொம்ப சுலபமான காரியம் அல்ல. அப்ப இருக்கிற காலகட்டத்துல யூதர்கள், யூதர் அல்லாத புறஜாதிகள், இவங்க புதிதாக கிறிஸ்துவுக்குள் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய உபத்திரவங்கள், நிறைய வேதனைகள், நிறைய போராட்டங்களை இந்த சபை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அந்த பாடுகளை கண்டு அவங்க பயந்து போனதாக வேதத்துல இல்ல. அந்த பாடுகளை கண்டு சோர்ந்து போனதாக இல்ல. எத்தனை பாடுகள் இருந்தாலும் அந்த பாடுகளையும் தாண்டி நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன்கிற ஒரு வைராக்கியமுள்ள சபையாக இந்த கலாத்திய சபை இருந்துச்சு. பாடுகளை அனுபவித்த சபை. நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பவுல் எழுதுறாருன்னா, நம்ம பாடுகளை அனுபவிப்பதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம், சில அவப்பெயர்கள் வரலாம். நம்மை தவறானவன் சொல்லி என்ன பண்ணலாம், நிறைய பேர் குற்றம் சாட்டலாம். ஆனா அதன் மத்தியிலும் பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவை உண்மையாக நேசித்து அந்த பாடுகளை சந்தோஷத்தோடு அனுபவித்த சபை இந்த கலாத்திய சபை. நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துல பாக்குறோம், அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதும்போது அந்த சபையின் மேன்மேல குறித்து நிறைய என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். அதே போல இந்த சபை பாருங்க, அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, அவங்க கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக நின்றிருக்கிறார்கள். சில சமயம் சபைக்குள்ள கூட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனா அப்பவும் என்ன பண்றாங்க, அவங்க பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற, பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாடுகளை அனுபவித்துக் கொண்ட ஒரு சபையாக இந்த கலாத்திய திருச்சபை இருந்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள் வந்தாலும் சரி, எல்லாமே தேவ சித்தம், தேவனுக்கு அது பிரியம். நம்ம பாடுகளை அனுபவிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாரு. என்னுடைய மகள் எவ்வளவு எனக்காக உபத்திரவப்படுறா, அதுலயும் அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்கிறத ஆண்டவர் பாக்குறார். அப்போ பாடுகள் வந்தாலும் சரி, பரம சித்தம் செய்வதில் இந்த சபை உறுதியாக இருந்தது. தேவ சித்தத்தை செய்வதில் மிகுந்த தீவிரமாக என்ன பண்றாங்க, அவங்க இருந்தாங்க. அடுத்து 4வதாக கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கடைசியில பார்க்கும்போது, நான் உங்களை போலும் ஆனேனே, எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அநியாயம் ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. 4வதாக இந்த சபை எப்படி இருந்துச்சுன்னா, நீதியுள்ள சபை. இந்த சபை நீதியுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக இருந்துச்சு. தேவனுக்கு பயந்த ஒரு சபையாக இருந்தது. சபை ஒரு நாளும் அநியாயத்திற்கு துணை போக கூடாது. ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணல, இந்த சபை அநியாயம் பண்ணல அப்படின்னு அவரே எழுதுறாரு. அப்போ நீதியுள்ள சபை. சங்கீதத்துல ஒரு இடத்துல பாக்குறோம், நீதியும் நியாயமும் தான் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். 2 விதத்துல நம்ம நீதியை சொல்லலாம். கிறிஸ்துவுக்குள் நம்ம வரும்போது நம்மள கர்த்தர் என்ன பண்றாரு, நீதிமான் எழுதுறாரு. நீதியுள்ளவன் சொல்லி என்ன பண்றாரு, தீர்ப்பு. அவர் நமக்கு நீதியை தருகிறார், நம்ம நீதிமானாய் மாறுகிறோம். அது ஒரு விதம். இன்னொன்னு, நீதிமானாய் நம்ம நடக்கணும்.
நம்ம உலகத்துல பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு படிப்பு அப்படின்னா நம்ம அந்த படிப்பு முடிக்கணும். அந்த படிப்பை முடித்து நம்ம எல்லாத்துலயும் நம்ம சிறப்பா இருக்கும் போது நமக்கு ஒரு பட்டத்தை என்ன பண்ணுவாங்க, இந்த படிப்பை இவர் முடிச்சுட்டு நம்ம ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம வரும்போது, இயேசுக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்டே நமக்கு பட்டத்தை கொடுத்துடுறாரு. நீ நீதிமான், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ மேன்மை, நீ மேன்மை உள்ளவன், இந்த எல்லா பட்டத்தையும் கொடுத்துடுறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அதற்கேற்றபடி நீ நடந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. யோசிச்சு பாருங்க, அதற்கேற்ற விதமா நீ நடந்தா கொஞ்சம் எனக்கு என் இருதயம் சந்தோஷப்படும், என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவார், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்போ நீதிமான்கிற பட்டத்தை சபையாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இன்னும் நான் நீதிமான் தான்னு சொல்லி சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நமக்கு ஒரு தீர்ப்பு, நீதிமான். ஆனா நீதிமானாய் நம்ம வாழணும். கடந்த நாட்கள்ல ஒரு சபைக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமானுக்குரிய 7 வித ஆசீர்வாதங்கள் சொல்லி ஒரு நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீதிமானுக்கு பாருங்க பல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. அதை சுருக்கி 7 விதமா நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீதிமானுக்கு பாருங்க பல விதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டு வச்சிருக்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கு ஆசீர்வாத குறைவு இருக்குன்னா செக் பண்ணணும். ஒருவேளை நான் அநீதியாக நான் எங்கேயாவது நான் நடந்திருக்கிறேனா, கர்த்தருக்கு முன்பதாகவும் மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நான் அநீதியாய் நடந்தது உண்டா, அதை செக் பண்ணி அதை சரி பண்ணா நிச்சயமாக நமக்குரிய ஆசீர்வாதங்கள் மகிமையாக நம்ம வாழ்க்கையில தேடி வருவது நிச்சயம். அப்போ நீதியுள்ள சபை, நீங்கள் நானும் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அநீதியுள்ள உலக பிரகாரமாக உலகத்தான் செய்யறான், அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அப்ப நானும் செய்யறேன், அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன வரையறை கொடுத்திருக்கிறாரோ, என்ன உபதேசம் கொடுத்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தின்படி நீதியுள்ள ஒரு சபையாக, பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக நம்ம வாழ வேண்டும். சபை சபைன்னா ஒரு சபையை நீங்க ஞாபகம் வச்சுக்க கூடாது, நம்ம தான் சபை, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ நீதியுள்ளவர்களா என்ன பண்ணணும், நீதியுள்ள மகனாய் நீதியுள்ள மகளாய் நீ வாழ வேண்டும், அப்படி என்பதுதான் கர்த்தர் விரும்புறார். அடுத்து 5வது 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும் முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்துருவானேனும். இங்க பாக்குறோம். அடுத்து இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, ஊழியனை மிகவும் நேசித்த கனப்படுத்திய சபை. இங்க பவுல் முதலாவது அவர் வர சுவிசேஷத்துக்கு முதலாந்தரம் வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு பலவீனம், போராட்டம் ஒரு பக்கம். ஆனா இந்த கலாத்திய சபை சரீர பலவீனத்தோடு சுவிசேஷம் அறிவிக்க வந்த பவுல என்ன பண்றாங்க, சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை என்ன பண்ணல, அசட்ட பண்ணல, அரோசியாமல் அருவருக்கல, என்ன இப்படி இருக்காங்கன்னு சொல்லி அருவருக்கல, தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் ஏற்றுக்கொண்ட சபை, ஊழியக்காரனை அங்கீகரித்த சபை, ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருந்த சபை. யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரனால ஆசீர்வதிக்கப்பட்டது முதலாவது சபை, அடுத்து ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருந்த சபை. ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய ஒரு சக்சஸ் என்ன தெரியுமா, அவங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஊழியக்காரங்களை சபையை குறித்து எதிர்பார்க்கிற காரியம், நான் இந்த சபைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறேன், அது உண்மை. ஆனா இந்த சபை கர்த்தருக்கு முன்பதாக எனக்கு அது ஆசீர்வாதமா எப்ப மாறும், இந்த உலகத்துக்கு எப்ப ஆசீர்வாதமா மாறும்? ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய, அது உண்மையுள்ள ஊழியக்காரனுடைய இதயத்தின் ஒரு ஓட்டம் என்ன தெரியுமா, இதுதான். இங்க பவுலுடைய அந்த கற்ப வேதனையை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரனுடைய ஒரு இதுல பார்க்கும்போது ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்குங்கிறத நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவ்வளவு காரியங்கள் இருக்கு, அதுவும் ரொம்ப அர்த்த புஷ்டி உள்ள ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உள்ள நிருபம். இந்த நிருபம் அவர் சொல்றாரு, மறுபடியும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், என் சிறு பிள்ளைகளே உங்களை குறித்து நான் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவு நல்ல வார்த்தைகள் பாருங்களேன். அப்போ
ஊழியக்காரன சபைக்கும் உலகத்திற்கும் கர்த்தர் ஆசீர்வாதமா பயன்படுத்துவது ஒரு விதத்துல உண்மை. அதே போல ஒவ்வொரு சபையவும் என்ன பண்றாரு, சபை ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சத்தியத்தை ஆண்டவர் இந்த நிருபத்தில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். சபை ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஊழியக்காரனை மிகவும் நேசித்த சபையா இருந்துச்சு. அதே போல கனப்படுத்திய சபை. இன்னைக்கு ஊழியக்காரனை நம்ம நேசிக்கிறோமா, கனப்படுத்துகிறோமா? அநேக இடங்களை பாக்குறோம். சில இடங்கள்ல, நான் எல்லா இடங்களும் சொல்ல வரல, ஊழியக்காரனை ரொம்ப என்ன பண்றது, பின்னாடியே போய் அவங்கள குறை சொல்வது, அவங்கள வேதனைப்படுத்துவது. அவர் மேல தவறு இருந்தாலும் என்ன பண்ணலாம், சுட்டி காட்டலாம், ஆனா குத்தி காட்டக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நம்ம மனிதர்கள் தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல, இன்னைக்கு ஒருவர் விழுந்துட்டாரு, ஒருவங்க இது தப்புன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவ்வளவு காயப்படுத்தவும் அவ்வளவு வேதனைப்படுத்தவும் என்ன பண்றாங்க, நான் நீதியிலும் நான் நியாயந்திருக்கல, ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம நியாயந்திருப்பது நம்முடைய கரத்துல இல்ல, தேவனுடைய கரத்துல இருக்கு. அப்போ ஊழியக்காரனை நேசிக்கணும், கனப்படுத்த வேண்டும், அவங்களை காயப்படுத்த கூடாது. எபிரேயர் நிருபத்துல பாக்குறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு கண்காணிகளா இருக்கிறதுனால, நம்ம ஆத்துமாக்களுக்கு கண்காணியா இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணக்கூடாது, அவங்க துக்கத்தோட செஞ்சா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஒருவேளை ஊழியக்காரனை காயப்படுத்துறதுனால கூட சில ஆசீர்வாதங்கள் தடைபடலாம். அப்போ இந்த சபை பாருங்க, ஊழியக்காரனை மிகவும் நேசித்த, கனப்படுத்தி, அதுவும் பவுல் சொல்றாரு, உங்களுடைய கண்களை பிடிங்கி எனக்கு கொடுக்க கூடுமானா கூட கொடுத்துருப்பீங்க. ஏன் எழுதுறாருன்னு ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாருன்னா, பவுலுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சான். கண்ணுல எப்ப பார்த்தாலும் அவருக்கு அந்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா, அதனால அவருக்கு கண்ணு ரொம்ப ஒரு ஸ்மெல் வரும், அவர் பக்கத்திலே யாரும் போக முடியாது. அவர் ஒருவேளை ஒரு ரூம்ல இருந்தார் அப்படின்னா அந்த ரூம் முழுக்க ரொம்ப ஒரு ஸ்மெல் வரும், அவர் கிட்ட யாரும் போக முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது இப்படி இருக்கலாம். அப்போ ஆனா அவரே சொல்றாரு பாருங்க, அரோசியாமலும் அருவருக்காமலும். அப்போ அசட்டை பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ஏதோ சில பலவீனம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அப்பவும் பாருங்க, சரீர பலவீனமோ ஆவிக்குரிய பலவீனமோ எந்த பலவீனமோ ஊழியக்காரனாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். எனவே நம்ம கனப்படுத்த வேண்டும். சின்ன ஊழியக்காரங்களோ பெரிய ஊழியக்காரங்களோ அப்படி கிடையாது, நம்ம அப்படி உருவாக்கிக்கிறோம். ஊழியக்காரனால எல்லாருமே கர்த்தர் சரிசமா தான் பார்க்கிறார். அப்போ ஊழியக்காரனை மிகவும் நேசிக்கணும், கனப்படுத்தணும். முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த ஒரு உதவி என்ன பண்ணணும், ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், தாங்க வேண்டும். அப்படி தாங்கும் போது நிச்சயமாக நாமும் நம்முடைய சபையும் குடும்பமும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். அடுத்து 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அடுத்து 6வதாக இந்த சபை எப்படின்னா, நன்றாய் ஓடின சபை. நன்றாய் ஓடின சபை. இந்த பவுலே சொல்றாரு, இது நன்றாய் ஓடின சபை. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ற நியமிச்சிருக்கார். அந்த ஓட்டத்துல பாருங்க, விசுவாசத்தை எபிரேயர்ல பாக்குறோம், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவும். அப்போ பொறுமையா தான் ஓடுனாங்க. இந்த சபை நன்றாக ஓடினது. விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, அன்புல, அபிஷேகத்துல, வல்லமை, வரங்கள், கிருபைகள், தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்த அத்தனை காரியங்கள் என்ன பண்றாங்க, நன்றாய் ஓடின சபை. பேச்சு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் சொல்லணும் இந்த சபை நன்றாய் ஓடுகிற சபை அப்படின்னு, அதுதான் மிகப்பெரிய ஒரு சாட்சி. நன்றாய் ஓடின சபை. ஆனா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, ஓடின சபைன்றது ஓடிக்கொண்டிருக்கிற, எப்பொழுதும் ஓடுகிறங்கிற ஒரு பேரை என்ன பண்ணல சபை வாங்கலதான். ஆனா நன்றாய் ஓடின சபை அப்படிங்கிற ஒரு பேரை இந்த கலாத்திய சபை வாங்கிடுச்சு, நன்றாய் ஓடின சபை. அப்போ நீங்க நான் என்ன பண்ணணும், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நன்றாய் ஓட கடவோம். பொறுமையா தான் ஓடணும். அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம கால் வைத்து விடக்கூடாது. ஆவிக்குரிய ஓட்டம் அஜாக்கிரதையாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சமூகத்துல இருந்து கேட்டு தெளிவை பெற்றுக்கொண்டு, ஆவிக்குரிய தெளிவு இல்லாமல் நம்ம ஓடுகிற ஆவிக்குரிய ஓட்டங்கள் சரியானதல்ல. ஆவிக்குரிய அந்த பிரமாணம், அந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சமூகத்துல இருந்து என்ன பண்ணணும், சரியாக ஓடணும். ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல, தேவ சித்தத்தின் மையத்துல, கடந்த நாட்கள்ல கூட ஒரு பைபிள் சொல்லிருக்கும் சொன்னேன், தேவ சித்தத்தின் மையத்தில் உள்ள வாழ்க்கை. அப்போ சபை என்ன பண்ணணும், பிரதான தரிசனத்தை நிறைவேற்றணும். சபைக்கு 2 விதமான தரிசனங்கள் ஆண்டு கொடுப்பார். நமக்கு ஒவ்வொருவருக்குமே பிரதானமான தரிசனம் இலக்கு என்னன்னா, உலகம் முழுக்க சுவிசேஷம் அறிவிக்கணும், சீஷர்களாக்கணும்.
அதே போல தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தரிசனங்களை தருவார். அதே போல இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறாரு, தரிசனங்களை, தாளந்துகளை வியாபாரமாக்கி விடக்கூடாது. நமக்கு கர்த்தர் தரிசனங்கள் தரும்போது அதுக்குரிய பணங்கள், ஆட்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நினைத்து தருவார். ஆனா அநேகர் இன்னைக்கு அதை ஒரு வியாபாரமாக, மருத்துவம், கல்வி எப்படி வியாபாரமயம் ஆகிவிட்டதோ அதே போல ஊழியத்தையும் வியாபாரமயமாக்கிவிட பிசாசு என்ன பண்றான்? முயற்சி பண்றான். அதனால ஒரு நாளும் அப்படி பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தர் தருவார். அப்போ நன்றாய் ஓடின சபை, ஊழியக்காரரே என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். இது 6வது மேன்மை. கடைசியாக 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் வேறு விதமா சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். கடைசியாக அப்போஸ்தலனாகிய பவுலின் நம்பிக்கைக்குரிய சபை. இந்த சபை எப்படி இருந்துச்சு? அநேக விதமான குற்றச்சாட்டுகள், நிறைய குறைவுகள் இருந்தாலும் பாருங்க, ஊழியக்காரர் என்ன பண்றாரு? நான் உங்களை நம்புறேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவர் நம்மளை நம்பணும், ஊழியக்காரரும் நம்மளை நம்பணும். அந்த அளவுக்கு நம்முடைய நடத்தை, நம்முடைய காரியங்கள் உண்மையாக செய்யப்பட வேண்டும். இந்த பவுல் பாருங்க, நிறைய பேரை அப்ரிஷியேட் பண்ணிருப்பாரு, நிறைய பேரை பாராட்டி இருப்பாரு. காரணம் என்னன்னா, அவங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை நம்பிக்கைக்குரியவர்கள். குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தோமானால் நிச்சயமாக நமக்குரிய புகழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நிறைய குற்றச்சாட்டுகள் தான் கிட்டத்தட்ட பாருங்க, குறைவுகள் எடுத்தா நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நாளைய தினத்துல அந்த காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம், கலாத்திய சபையுடைய சில காரியங்கள். ஆனா பாருங்க, இவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் சரி, பவுல் நம்புறாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் அப்படிதான். நம்ம வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை நம்புறாரு. உங்களே என்னையும் ஆண்டவர் நம்புறாரு. சில மனுஷங்களே நம்மளை நம்புறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண மாட்டாங்க? வாய்ப்பையோ அல்லது மற்ற காரியங்களை தருவதற்கு யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நம்ம நம்புறாரு. இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை உணர்த்தினார். என்ன அப்படின்னா, என் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப விசேஷமானவர்கள் சொல்லு. ஆமா, அநேகருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு ஆண்டவர் உணர்த்தினாரு. தாழ்வு மனப்பான்மைலாம் வேணாம், நான் என் பிள்ளைகளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நான் ரொம்ப அவங்களை மேன்மைப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் உணர்த்தினார். அதனால இந்த பிரேயர்ல கலந்துருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களை குறித்து என்னெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரா, நான் ஒரு கனம் பெற்ற ஒரு பாத்திரமா, என் இடத்துல இது இல்லையே, அழகு இல்லையே, அறிவு இல்லையே, திறமை இல்லையே, தாளந்து இல்லையே, எனக்கு ஒரு மேன்மையான குடும்பமும் இல்லை, எந்த பின்னணி வேணாம், இயேசுங்கிற ஒரு பின்னணி போதும் நம்ம வாழ்க்கையில. ஆமா, இன்னைக்கு தினத்துல என்னோட வைஃப் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ஊழியக்காரன் உதவி செய்யணும், இந்த மாதிரி நிறைய தரிசனங்களை குறித்து பேசிட்டு வரும்போது சொன்னாங்க. அப்ப ஒரு காலத்துல சொன்னாங்க, அந்த பாஸ்டருக்கு சப்போர்ட்டே இல்ல, அவங்க ஃபேமிலியான கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கெல்லாம் எந்த விதத்திலுமே கிடையாது. எங்க ஃபேமிலியே, எங்க குடும்பமே பூசாரி குடும்பம், எனக்கு ஊழியத்துக்கு அவ்வளவு இது இருக்கு, ஆனா ஆண்டவர் நடத்துறாருமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த பின்னணியும் தேவையில்லை, இயேசுதான் நம்மளுடைய பின்னணி. அவரை நம்ம நம்பும் போது தூளில் இருந்தாலும் நம்மை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல சிங்காசனத்துல வைத்து அழகு பார்க்கிற தெய்வம். அதனால பின்னணி இல்லையே, எனக்கு அந்த ஒரு பண வசதி இல்லையே, அழகு இல்லையே, அறிவு திறமை இல்லையே, எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். கர்த்தர் இருக்கிறாரு, அவருக்குள்ள இல்லாத ஆசீர்வாதமா? அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏற்ற வேலை சிறப்பாக செய்வார். அதனால இந்த கலாத்திய திருச்சபையின் மேன்மைகள், நம்ம வாழ்க்கையில அநேக மேன்மைகளை கர்த்தர் நிச்சயமாக தரப்போகிறார். இத பார்த்தோம், ஒரு 7 விதமான மேன்மைகள், கலாத்திய சபையின் 7 மேன்மைகள். தெளிவாக சத்தியம் போதிக்கப்பட்ட சபை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட சபை, அடுத்து பாடுகளை அனுபவித்த சபை, 4வதாக நீதியுள்ள சபை, 5வதாக ஊழியனை மிகவும் நேசித்த கனப்படுத்திய சபை, அடுத்து 6வது நன்றாய் ஓடின சபை, கடைசியாக பார்க்கிறோம் பவுலின் நம்பிக்கைக்குரிய சபை. ஆமா, இந்த கலாத்திய திருச்சபையை குறித்து அநேக குறைவுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அநேக 7 விதமான மேன்மைகள், 7 நம்ம பார்க்கணும், 7 பூரணம். ஒரு விதத்துல பாருங்க, இந்த சபையில அவ்வளவு மேன்மைகள் இருந்திருக்கு. இன்னும் நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அப்போ
ஆண்டவர் மேன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில தரப்போகிறார். நம்முடைய சபையும் இந்த கலாத்திய சபையை போல மேன்மையுள்ள சபையாக, மேன்மையுள்ள ஊழியக்காரராக, எத்தனை விரோதமான காரியங்கள் எழும்பினாலும் சரி, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமும் உள்ள சபையாக விளங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்துல கலாத்திய சபையின் 7 மேன்மைகள், கலாத்திய நிருபத்தை குறித்த சில முன்னுரை பின்னணியை நம்ம பார்த்தோம். அதே போல கலாத்திய சபையின் 7 வித மேன்மைகள் அதை நம்ம பார்த்தோம். இந்த 2ஆம் நாள்ல கூட கலாத்திய சபையின் குறைவுகள், கலாத்திய சபையின் பின்மாற்றம் என்கின்ற தலைப்புல நம்ம அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கலாத்தியர் 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு, இங்க பார்க்கிறோம் முதல் பகுதியில 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துடைய முதல் பகுதியில அழைத்தவரை விட்டு விலகினார்கள். முதலாவது குறைவு, முதலாவது பின்மாற்றம் என்ன அப்படின்னா, அழைத்தவரை விட்டு விலகுவது. அதாவது நம்மை அழைத்த தேவனை விட்டு விலகுவதுதான் பின்மாற்றம். பின்மாற்றம் அப்படின்னா முத காரியம் எதை சொல்லலாம் அப்படின்னா, தேவனை விட்டு விலகுவதுதான் பின்மாற்றத்துடைய ஒரு அடையாளம். அப்போ இன்னைக்கும் சபைக்கு வந்தாலும், கிறிஸ்துவை அறிந்து கொண்டாலும், தேவனோட அந்த சரியான ஒரு ஐக்கியம் இல்லாம இருந்தோமானால் நிச்சயமாக நம்மளும் பின்மாற்றத்தை தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய இறையியல் சொல்லுவாங்க, தியாலஜி, பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2 விதமான காரியங்களை நம்ம அதிகமா கற்றுக்கொள்வோம். என்ன அப்படின்னா, அறிவு, அன்பு. உறவு கூட்டல் அறிவு. தேவனோடு நம்ம அதிகமாக உறவாட வேண்டும். தேவனை பற்றிய அறிவினால நம்ம நிரம்பி இருக்க வேண்டும். இதுல ஒண்ணு குறைந்து ஒண்ணு அதிகமா இருந்தாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப 2மே அந்த பேலன்ஸ்டா. அப்போ தேவ சமூகத்துல உறவிலும் இருக்கணும், அவரை பற்றிய அறிவிலும் நாம் வளர வேண்டும். அடுத்து 3ஆவதாக அவருக்காக நாம் செய்கிற கிரியைகளிலும் நாம் வளர வேண்டும். அப்போ அழைத்தவரை விட்டு விலகினார்கள். இந்த சபை செய்த முதல் தவறு என்ன அப்படின்னா, அழைத்தவரை விட்டு விலகினார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தேவனை விட்டு விலகக்கூடாது. ஜெபிக்காம, வேதத்தை வாசிக்காம, தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம, சபையில சொல்லுற அறிவிப்புக்கு கீழ்ப்படியாம, நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நான் ஆண்டவர் பிள்ளை அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ அழைத்தவரை விட்டு விலகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு பிரிப்பதற்காக நிறைய சோதனைகள் வரும். சில சமயம் மனுஷர்கள் எழும்புவாங்க, பிசாசு நிறைய விதத்துல கிரியை செய்வான், நம்மளை எப்படியாவது தேவனை விட்டு பிரிச்சிடணும். சில சமயம் பாவத்தை கொண்டு வருவான். ஆனா எல்லாவற்றையும் விட்டு விலக்கிட்டு நம்ம தேவ சமூகத்துல ஆண்டவருடைய கரத்தை நம்ம உறுதியா பிடித்து கொண்டால் நிச்சயமாக நம்ம வாழ்வு, நம்முடைய சபை, நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே மாதிரி நாம எப்படி இருக்கணும், தேவ சமூகத்துல ஆண்டவருடைய கருத்தை உறுதியாக பிடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ முதலாவது கலாத்திய சபையின் முதல் குறைவு என்ன அப்படின்னா, தேவனை விட்டு விலகினார்கள். என்னைக்கு நம்ம தேவனை விட்டு விலகுகிறோமோ அப்போதே நம்ம மேல இருக்கிற ஒரு விசேஷித்த பாதுகாப்பு, விசேஷித்த தெய்வீக கிருபைகள் நம்ம விட்டு விலகி போய்விடும். அப்போ சத்துரு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில வருவதற்கு நாமே இடம் கொடுத்தது போல ஆகிவிடும். அப்போ முதலாவது அழைத்தவரை விட்டு விலகக்கூடாது. இது குறைவுகள் இருந்தாலும் இப்ப கலாத்திய சபையின் குறைவுகளையும் பார்க்க போகிறோம், அதோடு கூட சேர்ந்து எச்சரிப்பையும் பார்க்க போறோம். அப்போ முதலாவது எச்சரிப்பு, ஆண்டவர் சொல்றாரு, அழைத்தவரை விட்டு விலகாதே. அழைத்த ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் யாருக்காகவும் எதற்காகவும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் அழைத்தவரை விட்டு விலகவே கூடாது. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் தேவனுக்காக உறுதியா இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் உறுதியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு கூட்டம் யூதாஸ் ஆசைப்பட்ட அந்த வெள்ளிக்காசை போல இயேசு என்ன பண்றாங்க, விற்று போடுறாங்க. பணத்துக்காக, பெருமைக்காக, அநேக காரியங்களுக்காக இயேசுவையே விற்று விடவும் துணிந்து விட்டார்கள். அப்போ நம்ம எச்சரிக்கப்படுகிறோம், அழைத்தவரை விட்டு விலகாதிருங்கள். அதே வசனத்துல கீழே பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கீழே பார்க்கும்போது,
வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்தை குறித்து திரும்புகிறதை பற்றி நான் என்ன பண்றேன்? ஆச்சரியப்படுகிறேன். இரண்டாவது, இவர்களுடைய வாழ்க்கையில இருந்த குறைவு என்ன அப்படின்னா, வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பினார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இதுதான் உண்மையான சுவிசேஷம். அப்போஸ்தலனாகிய பவுலால் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் இதுதான். ஆனா வேறொரு சுவிசேஷத்தை இவங்க அறிவித்தார்களாம். சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அது என்ன சுவிசேஷம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக காண்பிப்பதற்கு பதிலாக இயேசு சிங்காசனத்துல இருக்கிறாரு, அந்த ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தாருன்னு சொல்றாங்க. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்காமல் சிங்காசனத்துல இருக்கிற இயேசுவை பிரசங்கித்து, அதான் இந்த ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லுவாங்க, உன் ஐஸ்வர்யவான ஆக்கும்படிக்கு என்ன பண்றாரு, அவர் மரித்தார். அந்த மாதிரி சில தவறான உபதேசங்களை போதிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ வேறொரு சுவிசேஷம், அதாவது தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்பி தேவனுக்கு ஏற்றபடி ஜனங்களை மாற்றுவதுதான் சுவிசேஷம். ஆனா இந்த சில ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு ஏற்ற விதமாக சுவிசேஷத்தை அறிவித்து தேவனை ஏதோ இந்த மந்திரவாதிகள் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி, அந்த மாதிரி தேவனை அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும், தேவனுக்கு ஏற்றபடி சத்தியத்திற்கு ஏற்றபடி நாம மாறணுமே தவிர, நாம தேவன் நான் நினைச்சதுபடி மாறணும், சத்தியம் எனக்கு ஏற்றபடி மாறணும், வசனம் எனக்கு ஏற்றபடி வளையணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. வசனத்தின்படிதான் நம்ம வளைந்து கொடுக்கணும். அப்போ வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பினார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சபையிலும் சுவிசேஷத்தை கண்டிப்பாக போதிக்க வேண்டிய கட்டாயத்துல சபை இருக்கிறது. நிச்சயமாக சபையிலும் சுவிசேஷத்தை அறிவித்து ஆகணும் போகல. ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷத்துடைய அஸ்திபாரம் இன்னைக்கு சபையில இல்ல. சுவிசேஷத்துல குறைவுகள் காணப்படுகிறது. அதாவது தவறாய் அறிவிக்கிற அந்த சுவிசேஷத்துக்குள்ள அநேக குறைவுகள். உண்மையான சுவிசேஷத்தை என்ன பண்ணல, போதிப்பது இல்லை. அப்போ வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பக்கூடாது. அடுத்து 3வது காரியம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி பவுல் இந்த சபையை எச்சரிக்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே. 2வது எச்சரிப்பு, வேறொரு சுவிசேஷத்திற்கு வேறொரு உபதேசத்திற்கு திரும்பக்கூடாது. 3வது, புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொண்டார்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே. நம்ம ஆண்டவர் கூட அழகா சொல்லுவாங்க, ஒரு ஓமையில சொல்லுவாரு, புத்தியுள்ள ஸ்திரீகள் புத்தி இல்லாத கன்னிகைகள். அப்போ ஆண்டவரை அறிந்து கொண்டாலும் நம்ம சபைக்கு போகிறோம், ஆனா புத்தி இல்லாதவராய் நம்ம நடக்கக்கூடாது. ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தருகிறவராய் இருக்கிறார், நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அப்போ நாம புத்தி உள்ளவராய் நடக்க வேண்டும். அப்போ புத்தி உள்ளவராய் நடந்து கொள்ள தேவ சமூகத்துல தேவனை நம்ம என்ன பண்ணணும், சார்ந்து கொள்ள வேண்டும். இவங்க பாருங்க, எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்தாலும் புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு கூட்டம் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் எவ்வளவு சத்தியத்தை போதித்தாலும் ஒரு கூட்டம் பாருங்க புத்தி இல்லாதவர்களா தான் நடந்து கொள்வாங்க. அது நீங்க நல்லா பாருங்களேன், அந்த பழைய ஏற்பாட்டுல வேவு பார்க்கறதுக்கு மோசே 12 பேர் அனுப்புறாரு. 10 பேர் தப்பா சொல்றாங்க, 2 பேர் மட்டும் இல்ல நம்மள ஜெயிச்சிடான்னு சொல்றாங்க. அப்ப ஜனங்க பாருங்க, அந்த 2 பேரை நம்மள பொய் சொன்ன 10 பேர் தான் நம்பினாங்க. இன்னைக்கும் அப்படிதான், சத்தியத்தை போதிக்கிறவங்க என்னைக்கு கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெருங்கூட்டம் தவறான உபதேசங்களை போதித்து தன் பக்கமாக திருப்புவது, பணத்தை என்ன பண்றது, பணத்தை முக்கியத்துவப்படுத்துவது, இந்த மாதிரிதான் நிறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை போதிக்கிறவர்கள் நம்புவது இல்லை, அவங்களுக்கு தலைமையில தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். சத்தியத்தை போதிப்பவர்களை கல்லெறிவதும் பொய் உபதேசம் பண்ணுபவர்களை தலைமையில் வைத்து கொண்டாடுவதும் ஜனங்களுடைய தொன்று தொட்ட வழக்கம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதுதான் நடந்து கொண்டு வருகிறது. தேவனுக்கும் பாருங்க, தேவன் தான் கஷ்டப்பட்டு, இப்படி தேவன் தான் கிருபையை கொடுத்து கஷ்டப்பட்டுகிற அந்த ஜனங்களை கொண்டு வந்தாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கிட்டு இதுதான் எங்களை கொண்டு வந்ததுன்னு சொல்லி பேசுறாங்க.
அப்போ புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொண்டார்கள். இந்த ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். புத்தி இல்லாதவனாய் நடந்து கொள்ளாத, புத்தி இல்லாத மகனாய் நடந்து கொள்ளாத, புத்தி உள்ளவனாய் வாழு. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதா இருந்தால் என் இருதயம் எனக்குள் சந்தோஷப்படும், இல்லைன்னா சஞ்சலப்படும். அதோடைய ஆப்போசிட் அதுதான். அப்போ நம்ம பக்தியா இருப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில புத்தியாவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நம்மை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார். அடுத்து அதே வசனத்துல பாக்குறோம், புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அடுத்து பாக்குறோம், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டார்கள். இந்த கலாத்திய சபை சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டார்கள். கீழ்ப்படியாமல். கீழ்ப்படிதல் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குமோ அதே போல கீழ்ப்படியாமை சாபத்தை கொண்டு வரும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்ம இருக்கிறோமா? இந்த சபையுடைய 4வது பின்மாற்றம், சத்தியத்தை விட்டு விலகினார்கள். நமக்கு போதிக்கப்பட்ட பூர்வ கால எல்லை, அதாவது அந்த பூர்வ எல்லைக்குறியை விட்டு நம்ம என்னைக்கு விலகுகிறோமோ, நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்வு, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை விட்டு நம்ம என்னைக்கு திரும்புகிறோமோ, அன்னைக்கு நம்ம பின்மாற்றத்தின் வலைகளை விழுந்துட்டோம்னு அர்த்தம். அதனால சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன அப்படின்னா, சத்தியத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விடாது. எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்பது நிச்சயம். சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற கூட்டமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நீங்களும் நானும் சத்தியத்திற்காக என்ன பண்ணணும்? நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், சத்தியத்திற்காக போராடுகிறவர்கள். நீங்களும் நானும் யாருன்னா சத்தியத்திற்காக போராடுகிறவர்கள். நாம் எதற்கு போராடணும்? சத்தியத்திற்காக நம்ம போராடணும். விசுவாசத்திற்காக போராட வேண்டும். மனுஷரோடு நம்ம போராட வேண்டாம், ஆனா சத்தியத்திற்கு நம்ம நிச்சயமாக போராட வேண்டும். அப்போ இந்த சபையுடைய 4வது வகை பின்மாற்றம், அதாவது 4வது குறைவு என்ன அப்படின்னா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டார்கள். ஒருவேளை பாஸ்டர் சத்தியத்தை போதிக்கிறாங்க, சத்தியத்தை போதிக்கும் போது நம்ம மனசுல சந்தோஷம் வந்ததுன்னா நம்ம கரெக்டா இருக்கும்னு அர்த்தம். சத்தியத்தை போதிக்கும் போது, கண்டிக்கும் போது நம்ம மனதுல சஞ்சலம் வந்தா நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறி இருக்கணும்னு அர்த்தம். அதாவது ஆண்டவர் சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான். நீங்களும் நானும் சத்தியவான்கள். அப்போ நம்ம சத்தியத்திற்கு செவி கொடுத்தோம் ஆனால் நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்த 5வது பின்மாற்றம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? திரும்பவும் சொல்றாரு, புத்தியினரா இருக்கிறீங்க, புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். ஏன்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினவர்கள், அதாவது பரிசுத்த ஆவியானவராலே ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கினவர்கள், அதை அனுபவித்தவர்கள் நம்ம நேற்று பார்த்தோம். அதிலேயே தொடர்ந்து போகாம மாம்சத்தில் முடிவு பெற விரும்பினார்கள். இந்த மாம்சத்தில் முடிவு பெறுவது மிகப்பெரிய ஒரு பின்மாற்றம். எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு, விட்டுட்டு வாப்பா அப்படின்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் திரும்பவும் வேற ஏதாவது பண்ணலாமா, வேற ஏதாவது சில விஷயத்த நம்ம பண்ணிட்டு நம்ம வருவோமா, அப்படி நம்ம யோசிப்பதுதான் மாம்சத்தின் முடிவு பெறுவது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அதாவது வசனம் அப்படி சொல்லுது, அந்த ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான், ஆவிக்குரிய பிரகாரமாகவே அவன் நடக்கிறான். ஆனா அந்த எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஆவி மாம்சம் போராடும். அது கடைசி வரைக்கும் அது ஒரு யுத்தம் தான். ஆவியா மாம்சமா, பாவமா பரிசுத்தமா, ஜீவனா மரணமா, அது வழியை தேர்ந்தெடுப்பது சொல்றேன். அப்போ நம்ம ஆவிக்கு இடம் கொடுத்தது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம முடிவு சந்தோஷமா இருக்கும். மாம்சத்தில் முடிவு பெறுதல் நிச்சயமாக அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள், நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் இல்லவே இல்லை. அதுவும் பாருங்க, இது ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய சுயம் சாகல. கலாத்திய சபையுடைய சுயம் சாகவில்லை. இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம ஆராதித்தாலும், எவ்வளவு தேவ சமூகத்துல இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்டாலும், நம்முடைய சுயத்திற்கு நம்ம மறிக்காத வரை, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், எனக்குள் குறைவுகள் இருக்கலாம், ஆனா
நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த சுய வெறுப்பு என்னைக்கு வருதோ அப்போதான் நம்ம நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக நாம் மாற முடியும். அப்போ 5வது பின்மாற்றம், மாம்சத்தில் முடிவு பெற விரும்புவது. ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்துல முடிவு பெற விரும்பாத. ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தை துவக்கி வைக்கிறாரு. அது நடுவுல உதவி செய்யறாரு. கடைசியா முடிக்கவும் வைக்கிறாரு. ஆனா நம்ம மாம்சத்துல என்ன பண்ணக்கூடாது? ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, மாம்சத்துல முடிவு பெற விரும்பினவர்கள் அநேகருடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா போச்சு. சிம்சோன் ஆவிக்குரிய பிரகாரமா வந்தாரு. ஆனா மாம்சத்துல முடிவு பெற விரும்பிட்டாரு. அடுத்து லோத்துவின் மனைவி. லோத்துடைய வாழ்க்கையும் கூட பாருங்க, சில சமயம் இந்த போராட்டம் வந்திருக்கு. யூதாஸ் ஆவிக்குரிய வாழ்க்கை துவங்கினார். ஆனா மாம்சத்துல முடிவு பெற விரும்பினாரு. அப் பிரசங்கில பாக்குறோம், முடிவு ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்தை பார்க்கிலும் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய முடிவு சரியா இருக்கணும். சிலருக்கு ஆரம்பம் சரியா இருக்கும், ஆனா முடிவு சரியா இருக்காது. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய ஆரம்பமும் சரியாக இருக்க வேண்டும், நம்முடைய முடிவும் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம சரியாக தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? தேவ சத்தத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அதீத வாஞ்சையா இருக்கணும். அப்போ ஆண்டவர் நம்ம மாம்சத்துல முடிவு பெறாம ஆவிக்குரிய வெற்றியை காண உதவி செய்வார். ஆமேன். அடுத்து 6வது காரியம், 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 5:1 4:9 நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? அடுத்து 5:1 பார்க்கிறோம். ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல், ஆண்டவர் சொல்றாரு, அடிமைத்தனத்திற்கு திரும்பினார்கள். கலாத்திய திருச்சபை என்ன பண்றாங்க? அடிமைத்தனத்திற்கு திரும்பினார்கள். நீங்களும் நானும் அடிமை அல்ல. கிறிஸ்துவுக்குள் சுயாதீனம் உள்ளவர்களாக, ஒரு உரிமை உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மள ரோபோவா அழைக்கல. ஒரு அடிமைத்தனத்திற்கு திரும்பினார்கள். இங்க பாருங்க, அவங்க திரும்பவும் என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் திரும்ப அடிமைத்தனத்திற்கு திரும்புறாங்க. அது மேல ஆசையா இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்றாரு? ரொம்ப ஃப்ரீ பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த அடிமைத்தனம், அந்த நுகங்கள்ல இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? விடுதலையாக்கி சரியாக வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க? திரும்பவும் விரும்புறாங்க. பலனற்றது இந்த பாரம்பரியத்தின் ஆவி. இந்த அடிமைத்தனம் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரம்பரியத்தின் ஆவி. அநேகருக்குள்ள இந்த பாரம்பரியத்தின் ஆவி கிரியை செய்யுது. இந்த பாரம்பரியத்தின் ஆவி உள்ளவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. எந்த அளவுக்கு அவங்க தீர்க்க தரிசனமோ வல்லமை வர்றங்களோ எவ்வளவு பயன்பட்டாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால போகவும் முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல விழுந்து விடவும் வாய்ப்பு உண்டு. அதுதான் இந்த பாரம்பரியத்தின் ஆவி. இந்த அடிமைத்தனம் திரும்பவும் நல்ல நேரம் பார்க்கறது, திரும்பவும் கெட்ட நேரம் பார்க்கறது, சாஸ்திரம், சம்பிரதாயம், இன்னும் பழைய காரியங்கள். ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்களும் நானும் புது சிருஷ்டி. பழைய காரியங்கள் ஒரு நாளும் திரும்ப வரவே கூடாது. வரும், அப்பப்ப பாவங்கள் வரும். அடிமைத்தனம்னா எல்லா விதமான அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம் இருக்கு, பாரம்பரிய அடிமைத்தனம் இருக்கு, மனுஷருக்குன்ற அடிமைத்தனம் இருக்கு, இந்த உலகத்துக்கு. ஏன்னா உலகத்துக்கு ஆவி 1 Corinthians 2:10 பாக்குறோம். உலகத்தின் ஆவி. அடுத்து பிசாசுக்கு அடிமைப்பட முடியும். இந்த அடிமைத்தனத்திலே பல்வேறு வகை அடிமைத்தனம் இருக்கு. அப்போ நம்ம எந்த அடிமைத்தனத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமை அல்ல, நீ புத்திரனா இருக்கிறாய். நீ என்ன பண்ண? மறுபடியும் அடிமைப்படுவதற்கு விரும்பக்கூடாது. இந்த அடிமைப்படுவதற்கு விரும்புகிற நிலை இருக்கு பாத்தீங்களா? அது ஃப்ரம் டெவில், பிசாசுடைய தந்திரம். திரும்பவும் ஒரு அடிமைத்தனத்தின் மேல ஒரு விருப்பம். ஏவாளுக்கு அதுதான் ஒரு விருப்பமா இருந்துச்சு பாருங்களேன். மறைமுகமா பிசாசு அடிமைத்தனத்துக்கு கொண்டு போக போறான். அந்த அந்த ஒரு பழம் தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. மறைக்கப்பட்டது, அது வேணாம், அது வீணானது தான் பெருசா தெரிஞ்சது. அதே போலதான் இன்னைக்கு வீணானது, ஒன்றுக்கும் உதவாதது, அதைத்தான் என்ன பண்றாங்க? ஜனங்க தலைமையில வைத்து கொண்டாடுறாங்க. சத்தியத்தை கீழே போட்டு மிதிக்கிற ஒரு பொல்லாத காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வச்சிருக்கிறார், என்னுடைய சத்தியத்தை ஒரு நாளும் என்ன பண்ணாத? கீழே போட்டு மிதிக்காத. சத்தியத்திற்கு முழுவதுமாக விட்டு கொடு. அடிமைத்தனத்திற்கு திரும்பாத. இன்னைக்கும் பல விதமான அடிமைத்தனங்கள் அநேகர் சிக்கி இருக்கிறாங்க. ஏன் சபைக்கு வருகிறவர்களே அநேகர் அடிமைத்தனத்துல, சொல்லி முடியாத அடிமைத்தனத்துக்குள்ளாக.
யோசிச்சு பாருங்க, அடிமையாக தன்னை தாழ்த்தி சிலுவையில தன்னுடைய ஜீவனே கொடுத்த ஆண்டவர், இதுக்கு மேல அவர் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல ஒருவரால நமக்கு அன்பு காட்ட முடியுமா? தன்னையே 100க்கு 100 அர்ப்பணித்து இன்னைக்கும் நம்மள நடத்துறாரு. ஜீவனை தந்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எங்கேயோ நம்ம அலைந்தோம், திரிந்தோம், ஆண்டவர் அறியாம எவ்வளவு போராட்டம் நம்ம இருந்தோம். நம்மள அது கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா திரும்பவும் இந்த ஜனங்க பாருங்க, எகிப்துல இருந்து கானான கொண்டு வந்துட்டாரு. ஆனா அந்த ஜனங்களுடைய சிந்தனையை விட்டு எகிப்து போகல. இன்னைக்கு அநேகருடைய சிந்தனையில இருந்து எகிப்து போகல. சபைக்கு வாங்க அப்படின்னா அப்படியே கசக்குது, ஊழியத்துக்கு வாங்கினா கசக்குது. ஆனா இதுவே வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும். எக்ஸாம்பிள் சொல்றேன், சினிமா தியேட்டருக்கு போவோம் அப்படின்னா சில ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது சில பேர் என்ன சொல்றாங்க வேற, நான் இந்த மாதிரி போனோம் பாஸ்டர் படத்துக்கு அப்படின்னு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அடிமைத்தனத்திற்கு திரும்புகிறார்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார் தெளிவா அந்த காலை வேளையில, அடிமைத்தனத்திற்கு திரும்பி போகாத. அடிமைத்தனத்துக்கு விரும்பி திரும்பி போனோம் அப்படின்னா நிச்சயமாக சாபத்துக்குட்பட வேண்டிய நிலை வந்தது. அடுத்து 7வது காரியம், 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கலாத்தியர் 4:20. அதுல வாசிக்கிறோம், உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறபடியா நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வேறு வகையாக பேச விரும்புகிறேன். அடுத்து பார்க்கிறோம், இவங்க வாழ்க்கையில இருந்த குறைவு என்னன்னா, நிலைவரமற்ற ஆவியுள்ளவர்களா இருந்தார்கள். சந்தேகத்திற்கு இடமான சபையா இருந்தார்கள். ஒரு விதத்துல பவுல் சொல்றாரு, உங்க வேறு விதமா சிந்திக்க மாட்டீங்கன்னு உங்க மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு மேன்மை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் சந்தேகப்படுறாரு. ஊழியக்காரர் சபை குறித்து சந்தேகப்படுறாரு. என்னன்னா, நிலைவரமற்ற ஆவியுள்ளவர்களா இருந்தார்கள். நம்ம வாழ்க்கையில நிலைவரமான ஆவி இருக்காங்கிறத அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அடிக்கடி நான் மாறுகிறேனா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஆவியின் பகுதி மாறுகிறதா? அதை நம்ம அடிக்கடி செக் பண்ணணும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் அவன் நியாயந்திருக்கப்படான். நம்மள நாமளே அடிக்கடி நம்ம பரிசோதிக்கணும், நம்ம சரியாகத்தான் இருக்கிறோமா அப்படிங்கிறது. அப்போ நிலைவரமற்ற ஆவி, தாவீது சொல்றாரு, நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 51 இருக்கு. நிலைவரமான ஆவி. ஆனா அனைவருடைய வாழ்க்கையில கலவரமான ஆவிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, கலவரமான ஆவி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நிலைவரமான ஒரு நிலைத்த தன்மையுடைய, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ஆவிக்குரிய சபையில உண்மையாக இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பார்கள். அவங்க ஒரு விஷயத்த செலக்ஷன் பண்றதுக்கோ மோஸ்ட்லி என்ன பண்ணாது, சந்தேகமும் குழப்பமும் வராது. ஆனா நிலைவரமற்ற ஆவி இருப்பது பின்மாற்றம். நிலைவரமற்ற ஆவி அப்பப்ப வருவதை நான் சொல்லல. ஆனா நிலைவரமற்ற ஆவி எப்ப பார்த்தாலும் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைய பரிசோதிக்கணும். சரியாக நான் இருக்கிறேனாங்கிறத செக் பண்ணி சரி செய்து கொண்டால் ஒழிய பின்மாற்றத்தை தவிர்க்க முடியாது. நிலைவரமற்ற ஆவி இருந்தா அது ஆவிக்குரிய மரணத்திற்கு கொண்டு போய்விடும். அப்போ நிலைவரமற்ற ஆவி வேண்டாம், நிலைவரமான ஆவி எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்போ இங்க பாருங்க, ஊழியக்காரர் சந்தேகப்படுறாரு சபை குறித்து. ஊழியக்காரர் சந்தோஷப்படணும், சஞ்சலப்படவோ சந்தேகப்படவோ கூடாது. நம்மை குறித்து, சபை குறித்து ஊழியன் சந்தோஷப்படணும். அப்போ அந்த அளவுக்கு சபை மாற வேண்டும். இந்த கலாத்திய சபையின் 7வது குறைவு, 7வது பின்மாற்றம் என்னன்னா, நிலைவரமற்ற ஆவியுள்ளவராக இருந்தார்கள். நிலைவரமற்ற ஆவி இருப்பது பின்மாற்றத்திற்கு நேராக கொண்டு போய்விடும். அடுத்து 8வதாக 4:21 பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள், இங்க பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பினார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு திரும்புவது பின்மாற்றம். மோசேயின் நியாயப்பிரமாணம், இயேசுவின் பிரமாணம், ஆவின் பிரமாணம். அடுத்து நான் இதை சேர்க்கிறேன், உலக பிரமாணம். ஒரு 4 விதமான பிரமாணம் நான் இப்ப சொல்றேன். மோசேயின் நியாயப்பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம், அதாவது ஆவியானவரின் பிரமாணம், உலக பிரமாணம். இந்த 4 விதமான காரியங்களை வச்சுக்கோங்க. இந்த 4 காரியங்கள் கொடுத்து நீங்க எதை செலக்ஷன் பண்ணுவீங்கன்னா, நீங்க சொல்லணும் கிறிஸ்துவின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். இந்த 2 காரியத்தை தான் என்ன பண்ணணும், நம்ம செலக்ஷன் பண்ணணும். நியாய பிரமாணத்திற்கு திரும்புவது அடிமைத்தனம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க.
ஆனா யூதேயாவிலிருந்து சில ஊழியக்காரர்கள், நல்ல ஊழியக்காரங்க, சூப்பர் ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணாதான் நீங்க பரலோகத்துக்கு போவீங்க, ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாங்க. அதுல இருந்தா வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு என்ன பண்றாங்க, இது ரொம்ப கடினமான அடிமைத்தனம் அப்படின்னு நினைச்சு கிறிஸ்துவின் கிருபையில விழுந்துட்டாங்க. கிறிஸ்துவின் கிருபைக்குள்ள விழுந்துட்டாங்க. கிருபைக்குள்ள வந்துட்டாங்க, விசுவாசத்துல வந்துட்டாங்க. ஆனாலும் என்ன பண்றான், இந்த நியாயப்பிரமாண பிரசங்கிகள், நியாயப்பிரமாணத்து மேல ரொம்ப ஒரு ஆசை, ஒரு பற்று இருக்கு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப ஜனங்களை அடிமைத்தனத்திற்கு நேராக கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ளேயும் அநேக நியாயப்பிரமாணத்தை விரும்புகிறவர்கள் இருப்பார்கள். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயல்பாகவே என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக அந்த சாட்சியை சொல்றேன். இயல்பாகவே ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயம் சின்ன வயதுல இருந்து முடிந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்தது. என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டாலோ, கோவப்பட்டுட்டாலோ என்ன பண்ணுவோம்னா, வீட்டுக்கு வந்துட்டு மிளகா பொடி, உப்பெல்லாம் போட்டு அதுல முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி நான் பொய் பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன். அந்த இடத்துல நான் இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுவேன். இது ரொம்ப நாளா நான் செஞ்சுட்டே வந்தேன். இதை நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. என்னுடைய நண்பன் தான் என்னை ரட்சிப்புல நடத்துனது. அப்ப அவன்கிட்ட ஒரு தடவை சொல்லும்போது அவன் சொன்னான், டேவிட் நீ இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆண்டவர் உனக்காக ரத்த சிந்தினாலும் மரித்தாரு. நீ ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் மன்னிச்சிருன்னு சொல்லி உன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டா போதும். நீ இதுக்கு உன்னை நீ வருத்திக்கிற. உன்னை நீ வருத்திக் கொள்வது தேவனுக்கு பிரியம் அல்ல. அவர் தன்னைத்தானே வருத்திக் கொண்டார்னு சொல்லி என்னுடைய கண்களை திறந்தான் என்னுடைய நண்பன். அப்போ இன்னைக்கும் பாருங்க, நியாயப்பிரமாணத்திற்கு அநேகர் திரும்புகிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பக்கூடாது. கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அடுத்து பரிசுத்த ஆவியின் பிரமாணம், ஆவியானவர் என்ன சொல்றாரு, அதற்கு செவி கொடுக்கும் போதுதான் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு திரும்புவது பின்மாற்றம். ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பாத. எதெல்லாம் நீங்க முன்னாடி அடிமைப்பட்டோமோ நம்ம வாழ்க்கையில திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்கு போகக்கூடாது. ஒரு சுயாதீனம் உள்ளவர்களாக கிறிஸ்துவுக்குள் நாம சுயாதீனம் உள்ள சபையாக, சுயாதீனம் உள்ள ஊழியக்காரராக, சுயாதீனம் உள்ள விசுவாச பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்து 9வது காரியம், 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதுல பாக்குறோம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். திரும்ப சொல்றாரு, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து விட்டீர்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள். கிருபையிலிருந்து விழுந்து போவது பின்மாற்றம். ஆண்டவர் பாருங்க, இந்த கலாத்திய சபைக்கு எத்தனையோ விதமான கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆமா, எத்தனையோ கிருபைகள். பரிசுத்த ஆவியின் கிருபை, சத்தியமாகிய கிருபை, அபிஷேகமாகிய கிருபை, வரங்களாகிய கிருபை, வல்லமைகள், தாளந்துகள், எப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டு கொடுத்திருந்தாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள். ஏன் கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள்னா, நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பினதுனால கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள். கிருபையினாலதான் நமக்கு ரட்சிப்பு, கிருபையினாலதான் நமக்கு மீட்பு, கிருபையினாலதான் நமக்கு ஊழியம், கிருபையினாலதான் நமக்கு பலன். ஆண்டவர் நம்ம மேல அளவு கடந்த கிருபையா இருக்கிறார், அது உண்மை. ஆனா கிருபையிலிருந்து விழுந்து போகவும் முடியும் என்பதை நம்ம மறக்க கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையிலிருந்து நம்ம ஒரு நாளும் விழக்கூடாது. அந்த கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். ஆண்டவர் சொல்றார், கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். ஆண்டவருடைய கிருபை சார்ந்து கொள்வது எப்படி? நான் கிருபையிலிருந்து விழுந்து போகாம இருக்கணும் அப்படின்னா, கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் அல்ல, இந்த நான் என்னைக்கு வருதோ, நான் எனக்குன்ற ஒரு எண்ணம், அந்த சுயத்தை நம்ம என்னைக்கு நம்ம முக்கியத்துவப்படுத்துறோமோ அன்னைக்கே நம்ம கிருபையிலிருந்து நம்ம விழுந்து போயிட்டோம்னு அர்த்தம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, கிருபையிலிருந்து விழுந்து போகாதே. ஏன்னா கிருபை நம்ம ஸ்திரப்படுத்தும், கிருபை நம்ம உயர்த்தும். ஆண்டவருடைய கிருபைக்குள்ளாக நம்ம வாழும்போது நிச்சயமாக நாம இடர மாட்டோம். அப்போ கிருபையிலிருந்து விழுந்து போவது பின்மாற்றம். அடுத்து கடைசியாக 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்து 4:19 சார், 4:19 அதுல பார்க்கிறோம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்பவேதனைப்படுகிறேன். அடுத்து கடைசியாக ஊழியக்காரனை வருத்தப்படுத்தினார். இந்த சபை என்ன பண்ணுச்சு?
ஊழியக்காரனை வருத்தப்படுத்தினார்கள். கிறிஸ்து மறுபடியும் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறங்கிறார் ஊழியக்காரர். அப்போ ஊழியக்காரனை வருத்தப்படுத்தி கொண்டே இருப்பதும் பின்மாற்றத்துக்கு நேராக கொண்டு போய்விடும். அப்போ நமக்கு தேவன் கொடுத்த ஊழியக்காரனை ஒரு நாளும் வருத்தப்படுத்த கூடாது. அவர்களை சந்தோஷப்படுத்த முடியாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் வருத்தப்படுத்தி துக்கப்படுத்தி தேவ ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அப்போ கடைசி காரியம், ஊழியக்காரனை வருத்தப்படுத்தாத அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கிருபை. எங்க பாஸ்டர் அந்த பாஸ்டர் மாதிரி இல்லையே, எந்த பாஸ்டர் இந்த கிருபை இல்லையே, அப்படி இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் ஏற்ற மேய்ப்பன். நமக்கு ஏற்ற மேய்ப்பனாக யார் இருக்கணும், யார் நமக்கு ஏற்ற மேய்ப்பன் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம்ம கர்த்தரை விட பெரிய ஞானிகள் அல்ல. அதனால ஒரு நாளும் ஊழியக்காரனை வருத்தப்படுத்த கூடாது. இந்த சபை பாருங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கண் விடித்து, எவ்வளவு வசனத்தை போதித்து, எவ்வளவு தூரம் அவங்கள கைட் பண்ணிருப்பாரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு, எல்லா விதமான உறவை விட ஒரு உன்னதமான ஒரு உறவு அப்படின்னா அது ஆவிக்குரிய உறவுகள் தான். சில உலக உறவுகள் நம்ம கைவிடலாம், ஆனால் ஆவிக்குரிய உறவுகள், உண்மையான ஆவிக்குரிய உறவுகள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. எனக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, எனக்கெல்லாம் நம்ம தளர்ந்து போகிறோமோ, அப்போ நீங்க ஆண்டவரை தேடணும், தேவ சமூகத்துல உட்காரணும், ஆலோசனை கேட்கணும். அடுத்து ரெண்டாவது ஆவிக்குரிய உறவுகளை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ அதனால ஆவிக்குரிய உறவுகளை ஒரு நாள் அசட்டை போகக்கூடாது. ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நமக்கு தேவன் கொடுத்த ஆவிக்குரிய உறவுகள், ஒருவேளை அவங்க நம்மளை ஜெபத்துல நடத்தலாம், சில ஆலோசனை கொடுக்கலாம், சத்தியத்தை போதிக்கலாம். எப்பேற்பட்ட ஆவிக்குரிய உறவுகளையும் ஒரு நாளும் வருத்தப்படுத்திடக்கூடாது. ஆவிக்குரிய உறவுகளை வருத்தப்படுத்துவது தேவனை வருத்தப்படுத்துவதற்கு சமம். அதனால இங்க பாருங்க, ஒரு ஊழியக்காரனால ஒரு தாயை போல பாருங்களேன், கர்ப்ப வேதனை அது எல்லாருக்குமே தெரியாது. இவ்வளவு தூரம் இந்த பிரதருக்காக நான் செயல்பட்டனே, இவ்வளவு நான் ஜெபிச்சிருக்கிறேனே, இவ்வளவு கண்ணீர் வெடித்திருக்கிறேனே, இவ்வளவு ஆலோசனை சொல்லியிருக்கிறேன், அவங்க திரும்ப பாவத்துக்கு போறாங்களேன்னு சொல்லி ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய, உண்மையிலும் ஊழியக்காரனுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படும். அப்போ ஊழியக்காரனை வருத்தப்படுத்தக்கூடாது. ஊழியக்காரனை வருத்தப்படுத்திக் கொண்டே இருப்பது பின்மாற்றத்தின் ஒரு பெரிய ஒரு அடையாளம். இன்னைக்கு ஒரு கூட்டம் பாருங்க, ஊழியக்காரன் விரோதமாக எழும்புவதில் ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு நபராக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதனால ஊழியக்காரனுக்கு விரோதமா நம்ம ஒரு நாளும் எழும்பக்கூடாது. அப்போ கடைசி காரியம், ஊழியக்காரனை வருத்தப்படுத்தினார்கள். மொத்தம் அந்த கலாத்திய சபையின் 10 குறைவுகள், பின்மாற்றம், 10 வகை பின்மாற்றம்னு வச்சுக்கலாம். அதுல பாக்குறோம், அழைத்தவரை விட்டு விலகினார்கள் முதலாவது. இரண்டாவது, வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்பினார்கள். புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொண்டார்கள். அடுத்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டார்கள். ஐந்தாவதாக, மாம்சத்தில் முடிவு பெற விரும்பினார்கள். அடுத்து, அடிமைத்தனத்துக்கு திரும்பினார்கள். ஏழாவதாக, நிலைவரமற்ற ஆவியுள்ளவர்களாய் இருந்தார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு திரும்பினார்கள். கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள். அடுத்து கடைசியா பார்த்தோம், ஊழியக்காரனை வருத்தப்படுத்தினார்கள். இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. நேற்றைய தினத்துல மேன்மையை பார்த்தோம், இன்றைய தினத்துல நம்ம குறைவுகளை பார்க்கிறோம். இந்த குறைவுகள் நமக்கு தெரிந்தாதான் நம்ம இன்னும் அதை சரி செய்து கொண்டு நிறைவுக்கு நேராக போக முடியும். ஒருவேளை இந்த 10 காரியங்கள் ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அதை நிச்சயமாக மாற்றி ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். எல்லாம் ஒரு விஷயம், அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நம்ம யாரையும் பார்க்க வேணாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒருவேளை இந்த குறைவுகள் இருந்தா என்ன மாத்திருங்க ஆண்டவரே. இங்க அனைவரும் பாருங்க, அவங்க மாறணும், இவங்க மாறணும், ஆண்டவரே என் கணவனை மாற்றம், ஆண்டவரே இவங்கள மாற்றம், அவங்கள மாற்றம் தான் நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஆனா ஆண்டவர், நான் மாற விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லி அநேகர் விரும்புகிறது இல்லை. அதனால நம்ம மாறினா தேசத்துக்கு ஆசீர்வாதம், நம்ம மாறினா எழுப்புதல் நிச்சயமாக வந்துடும். ஒரு சில கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும்,
என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே, எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். ஆண்டவரே, இப்போதும் கூடப்பா இந்த 2 நாள் இந்த பைபிள் ஸ்டடி கலாத்தியர் நிருபத்திலிருந்து அநேக காரியங்களை ஆண்டவரே கற்றுக் கொடுத்து இன்னும் அநேக காரியங்கள் இதுல காணப்படுகிறது. ஆண்டவரே, நேற்றைய தினத்துல கலாத்திய சபையின் மேன்மைகள், இன்றைய தினத்துல கலாத்திய சபையின் குறைவுகள் எங்க வாழ்க்கையில நீங்க மேன்மையில கொடுத்திருக்கீங்கப்பா. ஆனாலும் எங்க வாழ்க்கையில சில குறைவுகள் உண்டு ஆண்டவரே. இந்த 10 வகை காரியங்கள்ல ஒருவேளை எங்க வாழ்க்கையில இந்த கலந்து கொண்டிருக்கிற ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க வாழ்க்கையில அல்லது ஊழியக்காரங்க வாழ்க்கையில குறைவுகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிறைவாக மாறும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக, உம்மை சந்தோஷப்படுத்துகிற ஆவிக்குரிய சபையாக நாங்கள் மாற, நாங்கள் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியா ஜெபிக்கிறேன். நாங்கள் எழும்பக்கூடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிற எங்களுக்குள்ளே காணப்படுகிற தடைகளை மாற்றிடுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உமக்காக எழும்ப உதவி செய்யும். விசேஷமா இந்த தினத்துல பிரேயர்ல கலந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்பத்த தண்ணீர் ஆசீர்வதிங்க. வியாதிகளை விளக்குங்க. பிரயாணத்தை ஆசீர்வதிங்க. படிப்பு, தொழில், ஊழியம் அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே, அருமையான சகோதர சகோதரிகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். அவர்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God